புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. கையால் நசுக்க முடியாத இரும்பை மண்ணில் போட்டால் மண்ணு தின்று விடுகிறது. கையால் நசுக்கக்கூடிய விரையை மண்ணில் போட்டால் அதில் இருந்து செடிகள் உருவாகி உணவளிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 130. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர நிச்சயமாக நாம் அவரை இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லவர்களில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நிராகரிப்பவர்கள் மடையர்கள் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். நாளைக்கு கியாம நாளையில் நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா. ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஊதி கொடுக்கப்படும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.